ஹாய் ஆல், வெல்கம் டு ஐடி வித் விஜய். நேற்று நம்ம என்ன பார்த்தோம்னா டெவலப்மெண்ட்டை பற்றி பார்த்தோம். டெவலப்மெண்ட்டில் 3 கேட்டகரி இருக்குது. ஒன்று ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர், பேக் அண்ட் டெவலப்பர் அண்ட் டெஸ்டர். இது கூட நம்ம ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரை பற்றியும் பார்த்தோம். ரைட்டா? அந்த வீடியோவை யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மேலே அந்த வீடியோவோட லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த வீடியோவோட லிங்க் கொடுக்குறேன். போய் பார்த்துட்டு வந்துடுங்க இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி. ஓகே, வாங்க இன்றைக்கி நம்ம ஆப்ரேஷன்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த ஆப்ரேஷன்ஸ் டீம் என்னென்னலாம் ஒர்க் பண்ண போகிறாங்க, என்னென்ன டெக்னாலஜிஸில் யூஸ் பண்ணுறாங்க, இந்த ஆப்ரேஷன் டீமுக்கு ஒரு ஃப்ரெஷராக நம்ம போகும்போது நமக்கு ஸ்கிரிப்டிங் நாலேஜ் வேணுமா இல்லை டெக்னிக்கல் நாலேஜ் வேணுமா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம இன்றைக்கி ப்ரீஃபாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆப்ரேஷன்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டீம் விண்டோஸ் டீம். இந்த விண்டோஸ் டீம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜராக விண்டோஸ் சர்வர்ஸ் அண்ட் ஒர்க் ஸ்டேஷன்ஸை மேனேஜ் பண்ணுவாங்க. இதில் யூசர் மேனேஜ்மெண்ட், பேட்ச் மேனேஜ்மெண்ட், ஆக்டிவ் டைரக்டரி இது எல்லாத்தையும் இவங்க மேனேஜ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க பவர் ஷெல்ஸ்லேயும் ஒர்க் பண்ணுவாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷனுக்காக. இது மட்டும் இல்லாமல் அவங்க இன்னொரு டெக்னாலஜியும் வேலை செய்வாங்க. அதுதான் விர்ச்சுவலைசேஷன் டெக்னாலஜி. இந்த விர்ச்சுவலைசேஷன் டெக்னாலஜியில் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் பிளேயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா VMware. இந்த VMware கம்பெனியோட ஓஎஸை வச்சு இவங்க விர்ச்சுவலைசேஷன் பண்ணுவாங்க. அதுக்காக அதோட ஓஎஸ் அண்ட் அதை வச்சு எப்படி விர்ச்சுவல் மிஷின்ஸ் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த விண்டோஸ் டீம் மேனேஜ் பண்ணுவாங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது லைனக்ஸ் டீம். இந்த லைனக்ஸ் டீம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க சேமஸ் விண்டோஸ் டீம் இவங்களும் எல்லாமே பண்ணுவாங்க. அது கூடவே இவங்களுக்கு ஓப்பன் சோர்ஸ் அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு நிறைய ஆட்டோமேஷன் டூல்ஸ் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கும். அந்த ஆட்டோமேஷன் டூல்ஸை தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு ஒரு ஃப்ரெஷராக லைனக்ஸ் டீமுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது க்ளவுட் டீம். ஸோ இந்த க்ளவுட் ஆப்ரேஷன் டீமில் நம்ம டிஃப்ரெண்ட் க்ளவுட் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க. அதாவது அஷூர், AWS, கூகுள் இவங்க தான் மேஜர் பிளேயர்ஸ். இவங்க கொடுக்குற அந்த சர்வீஸை, க்ளவுட் கம்ப்யூட்டிங் சர்வீசஸை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணி அதில் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணணும். இதுதான் மேஜராக இந்த க்ளவுட் ஆப்ரேஷன் டீம்ஸோட வேலை. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் டீம். இந்த ஸ்டோரேஜ் டீம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் அண்ட் லைனக்ஸ் சர்வர்ஸில் நம்ம கிரிட்டிக்கலான அப்ளிகேஷன்ஸை வந்து டெப்ளாய் பண்ணி வச்சுருப்போம். அந்த அப்ளிகேஷன் சர்வர்ஸை ப்ராப்பரான டைமுக்கு பேக்கப் எடுத்து வச்சுக்கணும். ஏன் இவங்க பேக்கப் எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சமயத்தில் இந்த சர்வர்ஸ் கிராஷ் ஆகிடுச்சு அப்படின்னா பப்ளிக்கால் அந்த வெப்சைட்ஸை வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியாமல் போயிடும். அந்த வெப் சர்வரோ இல்லை அந்த அப்ளிகேஷன் சர்வரில் இருந்தால் யூசர்ஸுக்கு செஷன் கிடைக்காது. அந்த மாதிரியான டவுன் டைம்ஸை தடுக்கிறதுக்காக இவங்க இந்த பேக்கப்ஸை எடுத்து வைக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் வரப்போ அவங்க அந்த பேக்கப் மூலயமா அதை ரீஸ்டோர் பண்ணி ஒரு புது சர்வரை க்ரியேட் பண்ணி அந்த டேட்டாஸை எல்லாம் அப்படியே கொடுத்துருவாங்க. இதுதான் பேக்கப் டீமோட மேஜர் ஒர்க்காக இருக்கும். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் டீம். நேம்லேயே இருக்குல்ல டேட்டாபேஸ், அதுதான் இவங்களோட வேலை. டேட்டாபேஸஸை க்ரியேட் பண்ணி ப்ராப்பராக மேனேஜ் பண்ணி டேட்டாபேஸ் ரெப்ளிகேஷன்ஸை வந்து பார்த்துக்குவாங்க. ப்ளஸ் இவங்க அதுக்குண்டான ஸ்கீமாஸையும் ரெடி பண்ணுவாங்க. ஏன் டேட்டாபேஸ் ரெப்ளிகேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அப்ளிகேஷன் சர்வர் இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த அப்ளிகேஷன் சர்வர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதோட டேட்டாபேஸ் கூட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒரே ஒரு டேட்டாபேஸ் தான் இருக்குது. அந்த டேட்டாபேஸ் கிராஷ் ஆகிடுச்சுன்னா அந்த டேட்டாபேஸில் இருக்க டேட்டா திரும்பி ரெக்கவர் பண்ண முடியாது. அதுக்காக இவங்க என்ன பண்ணுவாங்க, டேட்டாபேஸ்க்குள்ளேயே ரெப்ளிகேஷன் சிஸ்டம்ஸை வந்து உருவாக்கி ஒரே டேட்டாபேஸை 2-3 டைம் ரெப்ளிகேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளே இவங்க அப்பப்போ டேட்டா ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணிக்குவாங்க. அதை சிங்கிங்னு சொல்லுவாங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது நெட்வொர்க்கிங் டீம். ஸோ இந்த நெட்வொர்க்கிங் டீமில் மேஜராக பண்ணக்கூடிய வேலைலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபயர்வால், ரவுட்டர், ஸ்விட்ச், ஹப்பு, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி டிராஃபிக் மூவ் ஆகுது அதை மானிட்டர் பண்ணுறது, மெலிஷியஸ் சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டி ஏதாவது இருக்கா, வேறு யாராவது ஒரு ஹேக்கர் ட்ரை பண்ணுறாங்களா நம்ம நெட்வொர்க் உள்ளே வரத்துக்கு, இந்த மாதிரியான எல்லாத்தையுமே இவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க. இவங்களிலேருந்து பிரிஞ்சு போனது தான் சைபர் செக்யூரிட்டி ப்ளஸ் ஹேக்கர்ஸ், இந்த த்ரெட் ஹண்டிங் இது எல்லாமே அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க. ப்ளஸ் இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆன்டிவைரஸஸும் இந்த டீம் தான் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதாவது நம்ம லேப்டாப்ஸுக்கு எப்படி ஆன்டிவைரஸ் போடுறோம் அதே மாதிரி சர்வர்ஸுக்கும் ஆன்டிவைரஸஸ் இருக்குது. இது ஏன்னா ஹேக்கர்ஸ் அவங்களோட வல்னரபிள் ஸ்கிரிப்ட்ஸையோ இல்லை ஏதாவது ஒரு த்ரெட்ஸையோ நம்ம ஒரு சர்வருக்குள்ளே
பரப்பிடக்கூடாது. அதுக்காகத்தான் இவங்க மேஜராக ஒர்க் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மானிட்டரிங் டீம். இந்த மானிட்டரிங் டீம் என்ன பண்ணுவாங்கன்னா, மேஜராக இவங்க வேலை, அவங்க நிறையா தேர்ட் பார்ட்டி ஏஜென்ட்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த ஏஜென்ட்ஸ் மூலிமா ஒவ்வொரு சர்வர் ஒவ்வொரு ரிசோர்ஸையும் அவங்க வந்து மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதில் ஏதாவது ஹை யூட்டிலைசேஷன் இருக்குது, இல்லை அதில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா அதை ரெஸ்பெக்டிவ் டீம்கிட்ட கொடுத்து இதை சரி பண்ணுங்க அப்படின்னு கொடுப்பாங்க. இதுதான் மானிட்டரிங் டீம் செய்கிற வேலை. இப்போ நீங்கள் கேட்குறீங்க, இப்போ இந்த ஆப்ரேஷன் டீம்ஸில் நான் போய் வேலை செய்யணும்னா எனக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கணும்? பியூராக டெக்னிக்கல் நாலேஜ் இருந்தால் போதுமா, இல்லை எனக்கு கோடிங் நாலேஜும் வேணுமா அப்படின்னு தானே கேட்குறீங்க. ரைட், புரியுது. இதுக்கு உங்களுக்கு 60-70% டெக்னிக்கல் நாலேஜ் இருந்தால் மட்டும் போதும், கோடிங் நாலேஜ் கம்மியாக இருந்தால் போதும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, மோஸ்ட்லி இங்கே இருக்கிற ஒர்க் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ஒர்க்காக தான் இருக்கும். அதில் கோடிங் நீங்கள் எங்கே யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, எந்த டெக்னிக்கல் மேனுவல் ஒர்க்ஸாக வந்து நீங்கள் ஆட்டோமேட் பண்ணுறதுக்காக தான் கோடிங் யூஸ் பண்ணுவீங்க. அப்போ பேசிக் கோடிங் தெரிஞ்சாலே நீங்கள் ரொம்ப நல்லா இங்கே ஷைன் ஆக முடியும். அதுக்கு மேலே உங்கள் ஸ்கில்ஸை நீங்கள் அப்ஸ்கில் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த டீம்ஸுக்கு போகிறதுக்கு என்னென்ன டெக்னாலஜிஸ் எனக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படி தானே கேட்குறீங்க. வாங்க அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். விண்டோஸ் அண்ட் லைனக்ஸ் டீம் நீங்கள் போகணுன்னா ஜெனரிக்காக உங்களுக்கு இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸை பற்றின நாலேஜ் வேணும். அடிஷ்னலாக ஆக்டிவ் டைரக்டரி பற்றி தெரிஞ்சிருக்கணும். பேட்சிங் ஆக்டிவிட்டினா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். பேட்சிங் ஆக்டிவிட்டினா நம்ம எப்படி மொபைல் ஃபோன்ஸுக்கு மந்த்லி அப்டேட்ஸ் வருதோ அதேமாரி விண்டோஸ் சர்வர்ஸ் அண்ட் ஒர்க் ஸ்டேஷன்ஸுக்கும் வரும். அதுக்கு எப்படி இந்த பேட்சஸை அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற நாலேஜ் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இதுக்குன்னு நிறையா டூல்ஸும் இருக்குது. அதை நீங்கள் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தாராளமாக கிடைக்கும். ஃப்ரீ டெமோ கூட அவைலபிளாக இருக்கும், ட்ரையலும் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணி கூட அதை பற்றி தெரிஞ்சிருக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது மானிட்டரிங் அண்ட் லாகிங். ஸோ மானிட்டரிங் டீம் போகணுன்னா என்னென்ன டூல்ஸை பற்றி நமக்கு நாலேஜ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Nagios, Prometheus, Grafana, அது மட்டும் இல்லாமல் Splunk. அடுத்தது ஒரு க்ளவுட் ஆப்ரேஷன் டீம் நீங்கள் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்குன்னா, அந்த க்ளவுட் ப்ரொவைடர்ஸை பற்றி தெரிஞ்சிருக்கணும். AWS, Azure, Google, அவங்க என்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிற சர்வீசஸை பற்றின நாலேஜும் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்ட் டைமில் பூமானது தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ கோட். ஸோ நீங்கள் பில்ட் பண்ணுற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மேனுவலாக பில்ட் பண்ணாமல் கோட் மூலிமா பில்ட் பண்ணணும். அதுதான் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ கோட். இதுக்கு என்னென்ன டூல் சப்போர்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, Terraform, Bicep அண்ட் CloudFormation. ஸோ இதெல்லாமே ரொம்ப ஈஸியான ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸாக தான் இருக்கும். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மாரி ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்காது. நம்ம இதை ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். நம்ம எப்படி நம்ம ஃப்ரெண்டு கிட்ட பேசுவோமோ ஸோ சேம் அதே மாதிரி ரொம்ப ஈஸியாக எளிமையாக இருக்கும். அதை நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம். இதில் நாலேஜ் இருந்ததுன்னா தாராளமாக நம்ம க்ளவுட் ஆப்ரேஷன்ஸ் டீம்ஸ்க்கு ஈஸியாக போயிடலாம். அடுத்தது செக்யூரிட்டி அண்ட் நெட்வொர்க்கிங் டீம். ஸோ இந்த டீம்ஸுக்கு நீங்கள் போகணுன்னா உங்களுக்கு என்னென்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஜெனரிக்காக ஃபயர்வாலை பற்றின ஒரு ஐடியா இருக்கணும். ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர்ஸ், சைபர் ஆர்க்கை பற்றி தெரிஞ்சுக்கணும். ரவுட்டிங்னா என்ன, ஸ்விட்சிங்னா என்ன, லோட் பேலன்சர்னா என்ன, VPNனா என்ன, விநெட்னா என்ன, சப்நெட்னா என்ன, ரவுட்டிங் டேபிள்னா என்ன. ஸோ இதை பற்றின ஒரு பேசிக் நாலேஜ் இருந்ததுன்னா உங்களுக்கு ஈஸியாக ஒரு நெட்வொர்க்கிங் அண்ட் செக்யூரிட்டி டீமில் நீங்கள் போகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கும். அடுத்தது ஒரு பேக்கப் டீம் இல்லை ஒரு ஸ்டோரேஜ் டீம் நீங்கள் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ இந்த Azure, AWS, Google இந்த க்ளவுட் ப்ரொவைடர்ஸை அவங்களோட நேட்டிவ் சொல்யூஷன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் அதை கூட லேர்ன் பண்ணிக்கலாம். இல்லை இன்னும் நிறைய கம்பெனிஸ் தேர்ட் பார்ட்டி யூஸ் பண்ணுறாங்க, நான் தேர்ட் பார்ட்டி கற்றுக்கணுன்னா நீங்கள் தாராளமாக ஹிட்டாச்சி மாதிரியான டூல்ஸை வந்து போய் கற்றுக்கலாம். இதெல்லாம் இருந்ததுன்னா இந்த டெக்னாலஜிஸில் உங்களுக்கு ஓரளவுக்கு நாலேஜ் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் அந்த டீம்ஸ்க்கு இன்டர்வியூ கொடுத்து இன்டர்வியூஸை கிராக் பண்ண முடியும். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம ஆப்ரேஷன்ஸை பற்றி பார்த்துட்டோம். போன வீடியோவில் நம்ம டெவலப்மெண்ட்டை பற்றி பார்த்துட்டோம். இப்போ நம்ம என்ன நாளைக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கிளைண்ட் எப்படி ஒரு கம்பெனிக்கு ப்ராஜெக்ட் தருவார், அந்த ப்ராஜெக்டை எப்படி ஒரு டெவலப்மெண்ட் டீமுக்கு ரெடி பண்ணுறாங்க, அதை எப்படி ஒரு ஆப்ரேஷன்ஸ் டீம் டிப்ளாய் பண்ணுறாங்க, இந்த ஓவரால் ப்ராசஸை பற்றி தான் நம்ம நாளைக்கு பார்க்க போகிறோம். ஸோ அதனால் ஸ்டே டியூன்ட். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தாராளமாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கேட்கலாம். என்னால் கமெண்ட் பாக்ஸில் கிளாரிஃபை பண்ண முடிஞ்சால் நான் கிளாரிஃபை பண்ணுறேன், இல்லைனா அதுக்காக ஒரு செப்பரேட் வீடியோ போடுறேன். தேங்க்யூ.